நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம பயன்படுத்தாத பல இயற்கையான உணவுகள் இருக்குது நம்ம நாட்டிலேயே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம கறிவேப்பிலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் விளையக்கூடிய கறிவேப்பிலை, இந்த கறிவேப்பிலை எவ்வளோ பயன்களை தருது, இதில் இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துது, இதை பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கறிவேப்பிலையின் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா, முடி ஆரோக்கியத்திற்கு நரைமுடியை தடுத்து நமக்கு இது உதவுகிறது. முடி வளர்வதற்கும் நரைமுடிகளை இலைநரைகளை தடுத்து ஆரோக்கியமாக வளர்வதற்கு இது மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக முடி உதிர்வு. நம்ம முடி உதிர்வையெல்லாம் இப்போ எல்லாருக்குமே நிறைய முடி உதிர்வு இருக்கிறது. அந்த முடி உதிர்வை தடுத்து நல்ல முடியை வளர்ச்சிக்கும் இது மிக பெருதுணையாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, செரிமானத்திற்கு, அதாவது அஜீரணம் நீங்கும். வெறும் வயிற்றில் பச்சையாக சில 1-2 அப்படி என்று சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அஜீரணம் மற்றும் வயிற்று உட்புறத்தில் உள்ள புண்ணுக்கள் ஆறி அஜீரணத்தை நீக்கி நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மலச்சிக்கல், குடல் இயக்கத்தை சீராக்காமல் மல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால முக்கியமாக நம்ம உடல்லேருந்து வெளியேற்ற வேண்டியது கழிவு தான். அப்படிப்பட்ட மலச்சிக்கல்கள் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த உணவுப் பொருட்கள்லாம் பயன்படுத்தாதனால தான் அப்படி பிரச்சனைகளை நம்ம சந்தித்துட்ருக்கோம். இது மலச்சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கறிவேப்பிலை பெருதுணையாக இருக்கிறது. இரத்த சர்க்கரை அளவும் இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதில் இன்சுலின் செயல்பாட்டை அதிகமாக பயன்படுத்துவதற்கும் அதை தூண்டி விடுவதற்கும் இந்த கறிவேப்பிலை உதவுகிறது. அதனால் சர்க்கரை நோயிலிருந்து நமக்கு சீராக வைத்திருக்க உதவுகிறது. கொழுப்பு கட்டுப்பாடு, அதாவது நம் உடலில் எண்ணற்ற கொழுப்புகள் இருக்கிறது. அத்தனை கொழுப்புகளையும் நன்றாக கரைத்து அது நல்ல இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல மேம்பாடாக இந்த கறிவேப்பிலை நமக்கு பெரும் துணையாக உதவுகிறது. கொழுப்புக்கள் அனைத்தையும் கரைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த கறிவேப்பிலை அமைந்திருப்பதை நம்ம காணணும். உடல் குறைப்பு, அதாவது உடலில் தேங்கியுள்ள நச்சு பொருட்கள் இருப்பதனால உடல் பருமனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை எல்லாத்தையும் நமக்கு வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் நமக்கு இது உதவுகிறது. கண் பார்வை மற்றும் கல்லீரல் பாதுகாப்பிற்கும் இது பெருதுணையாக இருக்கிறது. இதில் உள்ள வைட்டமின்கள், சத்துக்கள் நமக்கு கண் பார்வை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு நல்ல கண் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது உதவுகிறது. கல்லீரலில் உள்ள நச்சுக்களை, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கும் போதும் கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களும் வெளியேறுவதனால் நமக்கு கல்லீரல் ஆரோக்கியமாக நமக்கு செயல்பட இது பெரும் உணவியாக இருக்கிறது. இரத்த சோகை, அதாவது இரும்பு சத்துக்கள் நிறைய இதில் இருப்பதனால் இரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்துவதனால் இரத்த சோகையிலிருந்து நமக்கு இதை விடுவித்து நமக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆரோக்கியமான இரத்தத்தை கொடுக்கிறது. இவ்வளவு மருத்துவ குணங்களும் இவ்வளவு பயன்களும் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கறிவேப்பிலையை நாம் இன்றைய அளவில் நம்ம மறந்து உணவுகளை பயன்படுத்துவதனால்தான் இப்படிப்பட்ட பயன்களை நாம் பெற முடியாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கோம். அதனால தான் நம்ம தொடர்ந்து இவ்வளவு பயன்களை தரக்கூடியது, அதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் நமக்கு இருக்கின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பொருட்களை முடிந்த அளவுக்கு சமையலில் பயன்படுத்தி வந்தால் மிகவும் சிறப்பு. அனைத்து விதமான சமையல்களையும் தினமும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் சிறப்பு. அப்படி சமையலில் பயன்படுத்த முடியாதவர்கள் என்ன பண்ணலான்னா, வாரத்திற்கு அதாவது மாதத்திற்கு 2 முறை அல்லது 1 முறையாவது கறிவேப்பிலை துவையல் அரைத்து அதை உணவில் சிறிதளவு எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று. இப்படி ஒரு ஆரோக்கியமான உணவுகள் நம் நாட்டிலே கிடைக்கும் போது நாம் எதற்கு ஆரோக்கியத்திற்கு பஞ்சமாக இருக்க வேண்டும்? இந்த உணவுகளை உட்கொண்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வும். இப்படிப்பட்ட உணவுகளை நாம் மறந்திருந்ததால் தான் இத்தனைக்கும் காரணம் என்று கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போயாவது நம்ம அதை உணர்ந்து இந்த மாதிரியான நம்ம கறிவேப்பிலை நம்ம கிடைக்கக்கூடிய நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாமும் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்படி இவ்வளவுன்னு பயன்களை கொடுக்கக்கூடிய கறிவேப்பிலை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் இருந்தாலும் நம்ம இதை பயன்பாட்டில் கொண்டு வரவில்லை. நாமும் பயன்பாட்டில் கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கும் நாம் எப்படி பயன்படுத்தும் முறை அப்படின்றத பழக்கத்தை வழக்கமாக்கி அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் நிச்சயமாக நாளடைவில் அவங்களும் இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வருவாங்க, அதனுடைய பயன்களையும் பெறுவாங்க. ஸோ இது போன்ற சிறப்பான தகவல்களை, இது போல் பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்ம சேனலில் இணைந்திருங்க. மறக்காமல்
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தொடர்ந்து உங்களுக்கு பயன்பாடான செய்திகளை நம்ம தந்து கொண்டே இருப்போம். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.